தேவனுடைய வார்த்தையில் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான 3 ஆசீர்வாதங்களை தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால தான் உருவாக்கினார். ஆகவே தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அந்த தேவனுடைய வார்த்தையிலே ஒரு 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுவது என்றார். பார்த்தீங்கன்னா, அவளுக்கு இயேசு அவளுடைய கர்ப்பத்திலே பிறந்தார். அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இயேசு ஒரு கன்னி மரியாளியின் வயிற்றிலே பிறந்தது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய வார்த்தையினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மரியாள் சொன்ன வார்த்தை பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுவது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவள் கன்னிகையாய் இருந்தாலும் அவள் இயேசுவை சுமக்கும்படியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அந்த வார்த்தையின்படி இயேசு அவளுடைய வாழ்க்கையில அவருடைய சோத்திரம் ஒரு குமாரனாக வந்து பிறந்தார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருதயத்திலே இயேசு பிறக்க வேண்டும். அவர் மரியாளுக்கு வயிற்றிலே பிறந்தார், நமக்கு இருதயத்திலே கர்த்தர் பிறக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ மறுபடியும் பிறக்கணும். நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிறக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை தான் நம்மை ஜெனிப்பிக்கிறது. ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே ஒரு வித்தாக வந்து அந்த வார்த்தை மறுபடியுமாய் நாம் இந்த உலகத்தில் பிறக்கும்படி செய்து விடுகிறது என்று பேதுரு தன் நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயத்திலே ரட்சிப்பையும் ஆளுகையும் தேவனுடைய வார்த்தை தருகிறது என்று அந்த யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, யோவான் 1:12 நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போய் அவன் மறுபடியும் பிறக்கும்படி தேவனுடைய பிள்ளையாகும்படி நமக்கு உதவி செய்கிறது. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஒருவன் தனக்குள்ளே இயேசுவின் வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது, என்னிடத்தில் ஆண்டவர் இயேசு வருவார், அவர் என்னை ரட்சிப்பார் என்று ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை அவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. இந்த நாளிலே அருமையானவர்களே, மரியாள் சொன்னால் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுவது என்பது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுகிறவர்கள் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை வாசிங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படி உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கூட தேவனுடைய வார்த்தை மூலமாய் தான் நம்மோடு கூட பேசுகிறார். தனிப்பட்ட விதமாய் ஆவியானவர் எடைப்படுவது கிடையாது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தான் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆனால் அது வார்த்தையின் மூலமாய் தான் அந்த விடுதலை கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது யூதர்களை பார்த்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது
தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான அத்தனை அற்புதங்களையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கே உங்கள் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், அதை வாங்கி படியுங்கள், அந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தேவனுடைய வசனமாகி வித்து மறுபடியும் உங்களை பிறக்க வைத்து மறுபடியும் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றும்படி, மறுபடியும் பிறக்கும்படி அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் தேவ பிள்ளைகளாய் மாறுவீர்கள். தேவ பிள்ளைகளாயிட்டா நம்ம ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான் சொந்தம், பரலோகமே நமக்கு தான் சொந்தம். ஆகவே ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் மரியாள் சொன்னபடி உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னால் பாருங்க, அந்த வார்த்தை தான் அவள் குமாரனாகிய இயேசுவை அவள் கர்ப்பத்தில் பெற்றெடுக்க உதவி செய்து. இன்றைக்கு நம்முடைய இதயத்தில் மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தர் இயேசு உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே உருவாகினால் அந்த வார்த்தை நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறது. எனக்கு அருமையானவைகளே, இரண்டாவதாக நாம் பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். உலகத்துல ஒருவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால் போதாது, சரீர ஆசீர்வாதம் வேண்டும். சரீரம் ஆசீர்வாதம் என்றால் என்ன? நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாமே சுகமடைய வேண்டும். நாம் சுகமாய் இருந்தால்தான் நாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம் நலமுடன் இருந்தால்தான் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஒரு 100க்கு அதிபதி இயேசுகிட்ட வரான். என்னுடைய வேலைக்காரன் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறான், ஆண்டவரே அவனை சுகமாக்கும் என்று கேட்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, நான் வருவேன், உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை சுகமாக்குறேன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா, அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். இயேசு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. அவன் சொல்றான், எங்க வீட்டெல்லாம் வர வேணாம் ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள கால் வைக்க நான் பாத்திரவான் அல்ல, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். இயேசு சொன்னார், ஓ உன் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லி. அதே நேரத்தில் அவருடைய வேலைக்காரன் கொடிய பிசாசின் வேதனையிலிருந்தும் அந்த திமிர்வாதத்திலிருந்து விடுதலை பெற்றான். எனக்கு அருமையால, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வியாதிப்படுக்கையில் இருக்கலாம், மரணப்படுக்கையில் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி, அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்கிவிடும். ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்தோடு அவர் சொல்லும் பொழுது வியாதிகள் சுகமடைந்தது. 38 வருஷமாய் வியாதியஸ்தன் ஒருவன் பெதஸ்தா கொலைத்தண்டையிலே படுத்திருந்தான். இயேசு அவனை கண்டு வெகுகாலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் உடனே, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே போன உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தையின் மூலமாக அந்த 38 வருஷமாய் வியாதியை கடந்த மனுஷன் சுகமடைந்து எழுந்து வீட்டுக்கு போனான். அருமையானவர்களே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இரண்டாவது ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும், அந்த வார்த்தை உங்கள் மரணப்படுக்கையை மாற்றும், அந்த வார்த்தை உங்களை முற்றிலுமாய் சரீர சுகத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை உங்கள் சரீரத்திலே உள்ளே சென்று உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், நாளங்கள், சதை எல்லாவற்றிலையும் தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் கடந்து சென்று உங்களை
நல்ல ஒரு மனிதனாய் மாற்றிவிடும். சுகமான ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாற்றிவிடும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், கர்த்தர் எனக்கு சுகம் தந்து விட்டார் என்று அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே உங்களுடைய சரீர ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். அந்த 100 கதிவினுடைய வேலைக்காரன் இயேசு சொன்னவுடனே ஒரே வார்த்தையில் அவன் சுகமானான். இன்றைக்கு நீங்களும் கூட சுகமடைவீர்கள். மூன்றாவதாக, நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனிதர்கள் ஓடுகிறார்கள், ஆடுகிறார்கள், தேடுகிறார்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லுகிறார்கள். நல்லதுதான், மனிதன் வேலை செய்துதான் சம்பாதிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு வழி என்னன்னா, நீங்கள் எவ்வளோ வேலை செய்தாலும், நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும், முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய வீட்டில் தங்குவது கிடையாது. ஆசீர்வாதங்கள் வந்த வழியாக போய்விடுகிறது. கொத்தலான பையில போடுற மாதிரி போயிடுது. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு மீனவன், மீன் பிடிக்கிற பேதுரு என்ற சீமோன், அவன் மிகுந்த கவலையோடு தினசரித்து அந்த கடற்கரையில அவன் அதிகாலையில வலையை அலசி கொண்டிருந்தான். அங்க ஒரு மீனும் கிடைக்கல. அவர் ராத்திரெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு வந்தார். கடற்கரைக்கு வந்து அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், சோத்திரன், உன்னுடைய படகை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ படகுல இயேசுவை உட்கார வைத்தான். கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி இயேசு பிரசங்கம் பண்ணார். கரையில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய படகை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல சோத்து அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு தச்சனுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் பேதுரு சின்ன வயசு முதலே அவன் மீனவனாக இருந்தவன். மீனவனுக்கு எங்கே மீன் இருக்கும், எப்போ மீன் இருக்கும், எப்போ மீன் வரும், எப்போ மீன் பிடிக்கலாம், அதெல்லாம் கரெக்டாக தெரியும். ஆனால் அன்னைக்கு இரவு ஒரே ஒரு மீன் கூட அவனுக்கு ஆகப்படல. அருமையானவளே, இயேசு கிறிஸ்து சொன்னார், சோத்திரம், கொஞ்சம் ஆழத்தில் கொஞ்சம் வலையை போடுன்னு சொல்லி. அவன் சொன்னான், ஆண்டவரே, ஆகிலும் நான் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ராத்திரெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் அவன் வலையை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. அவனுடைய படகுகள் நிரம்பினது. அங்கே கூட இருந்த சிநேகிதர்கள் அவெல்லாம் கையசைத்து அவருடைய படகுகளை நிரப்பினான். பேதுரு பிரமிப்படைந்தான், ஆச்சரியம் அடைந்தான். என்னப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுன்னு சொன்னார். உடனே நமக்கு 2 படகு நிறைய மீன் கிடைத்தது. பொருளாதார ஆசீர்வாதம் பாருங்க. பிரமிப்படைந்தான். சோத்திர, அவன், நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய அற்புதங்களை எனக்கு செய்து விட்டேன்னு சொல்லி அந்த இயேசுவை பார்த்து அவன் சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பொருளாதாரத்தில் நஷ்டமடைந்து, கஷ்டமடைந்து, வாழ்வையை இழந்து, அல்லது இந்த பொருளாதாரத்தில் வேலை கிடைக்காம, சம்பளம் கிடைக்காம, வாடிக்கையில் எதுவுமே கிடைக்காம நீங்கள் நொந்து போய் இருக்கலாம், அல்லது வெந்து போய் கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் சொந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய் கூட இருக்கலாம். இயேசுவை உங்கள் வாழ்க்கை படைகளை அடைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கை படைகளை வாங்கன்னு சொல்லி நீங்கள் உட்கார வச்சு அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த பேதுரு சொன்ன பாருங்க, ராத்திரெல்லாம் மீன் வலை போட்டு ஒன்று கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையின்படி அவன் 2 படகு நிறைய ஏராளமான திரளான மீன்களை பிடித்தான். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதமும் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. பொருளாதார ஆசீர்வாதமும் தேவனுடைய வார்த்தைகளில் தான் இருக்கு. இரவும் பகலும் இந்த வசனத்தை வாசியுங்கள், தியானிங்கள். நீங்கள் செழிப்பான ஒரு மக்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் உங்களை சரியான நிலைமையில கொண்டு வந்து வைக்கும்.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை புறக்கணியாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இன்று முதல் கொண்டு அவருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையை கவனியுங்கள், வார்த்தையை வாசியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள், வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக பிதாவே, மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுவதுன்னு சொல்லி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றால், 100% வேலைக்காரன் சுகமடைவ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி வேலைக்காரன் சுத்தமடைந்தான். பேதுரு, உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொல்லி திரளான மீன்களை பிடித்து பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிரகாரமாய், சரீர பிரகாரமாய், பொருளாதார பிரகாரமாய் மாபெரும் அற்புதங்களை செய்வீராக, வல்லமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்குவதாக. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.